மக்களே நான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு போகிறத பற்றி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 2வது அமாவாசை. ஸோ அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது விஷயம் பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த பிரச்சனைக்கு எவ்வளோ தீபம் ஏற்றலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஐயன் கோவில், அதாவது அந்த ஐயன் கோவிலுக்கு ஏற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் 11 தீபம் ஏற்றலாம் அப்படின்னும், துர்க்கைக்கு ஏற்றுற மாதிரி இருந்தால் 9 தீபம்னும், ராகுக்கு இது தோஷம் இருந்து ஏற்றலாம் அப்படின்னா 21 தீபம்னும், ராகு தோஷம் அப்படின்னா 21 தீபம்னும், ராகு திசையாக இருந்துச்சுன்னா 21 அப்படின்னும், சர்ப்பதோஷம் அதாவது நாகதோஷம் இருந்தால் 48 தீபம் அப்படின்னும், கால சர்ப்பதோஷம் அதாவது எல்லா கிரகங்களும் சேர்ந்த தோஷம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தோஷம் இருந்தால் 21 தீபனும். களத்திர தோஷம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமண இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா, மாங்கல்ய பொருத்தம். ஸோ அந்த தோஷம் இருக்குது, மாங்கல்ய பொருத்தம் இல்லை அப்படிங்கிற தோஷம் இருந்துச்சு அப்படின்னா 108 தீபம்னும், திருமண தடை நீங்கிறதுக்காக நம்ம ஏற்றுற தீபம் வந்து பார்த்திங்கன்னா 21 தீபம்னும், புத்திர பாக்கியம்னா உங்களுக்கே தெரியும், குழந்தைய பாக்கியத்துக்கு 51 தீபம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஒரு டைமையும் போகும்போது நான் ஒரு அனுபவத்தை கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.